நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது உலகை உலுக்கும் மாபெரும் விவாதம், இயேசு தேவனா அல்லது வெறும் தீர்க்கதரிசியா, உடைபடும் 2000 வருட பொய்கள். பாகம் 4. இன்றைய உலகில் கிட்டத்தட்ட 190 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை மிகவும் மதிக்கிறார்கள். அவரை ஈசா நபி என்று அழைக்கிறார்கள். அவர்கள் கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு தேவன் இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதன், தீர்க்கதரிசி என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். இன்னொரு பக்கம் யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. அவர்கள் கையில் பைபிளை வைத்துக்கொண்டே இயேசு என்பவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லை, அவர் கடவுளால் முதலில் படைக்கப்பட்ட ஒரு தூதன், அவர் பெயர்தான் பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று வாதிடுகிறார்கள். இவர்கள் வைக்கும் வாதங்கள் பார்ப்பதற்கு மிகவும் லாஜிக்காக தெரியும். இயேசு கடவுள் என்றால் அவர் ஏன் சிலுவையில் வலியால் துடிக்க வேண்டும்? அவர் யாரிடம் ஜெபம் பண்ணினார்? தனக்குத்தானே ஜெபம் பண்ணி கொண்டாரா என்று அவர்கள் கேட்டும் கேள்விகள் பல கிறிஸ்தவர்களையே திணறடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த முகமூடிகளை நாம் கிழிக்கப் போகிறோம். பைபிளின் அசல் கிரேக்க மற்றும் எபிரேய மொழியின் ஆழங்களுக்குள் சென்று சரித்திர ஆதாரங்களை கண்முன் நிறுத்தி இந்த மாபெரும் குற்றச்சாட்டுகளை உடைக்கப் போகிறோம். இது வெறும் மத விவாதம் அல்ல, இது உலக சரித்திரத்தின் அஸ்திவாரத்தை தேடும் ஒரு த்ரில்லர் பயணம். யெகோவாவின் சாட்சிகள் உங்களிடம் வந்தால் உடனடியாக அவர்கள் திறக்கும் ஒரு வசனம் கொலோசையர் 1:15. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அதரிசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். உடனே அவர்கள் கேட்பார்கள், பார்த்தீர்களா, பைபிளே சொல்லுகிறது இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர்களில் முதன்மையானவர் என்று. அப்படியானால் அவர் கடவுள் இல்லையே என்று இதை ஒரு சாதாரண மக்கள் கேட்டால் உடனே குழம்பி போய்விடுவார்கள். ஆனால் உண்மை என்ன? புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட அசல் கிரேக்க மொழிக்கு செல்வோம். முந்தின பேரு அல்லது ஃபர்ஸ்ட் பார்ன் என்பது அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை. புரோட்டோடோகஸ் என்ற வார்த்தைக்கு முதலில் படைக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் கிடையாது. அதற்கு அர்த்தம் முழு அதிகாரத்தையும் கொண்ட வாரிசு அல்லது உன்னதமானவர். ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் ராஜா தாவீது ஈசாயின் 8வது மகன், அதாவது கடைசி பையன். ஆனால் சங்கீதம் 89:27 தேவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களில் உயர்ந்தவனுமாய் ஆக்குவேன். 8வதாக பிறந்த ஒருவனை தேவன் எப்படி முதல் பேரானவனாக அழைக்க முடியும்? ஏனென்றால் அது பிறப்பை குறிக்கும் வார்த்தை அல்ல, அது பதவியை குறிக்கும் வார்த்தை. அதை போலத்தான் இயேசுவும் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கும் அதிபதியாய் ராஜாவாய் இருக்கிறார். இதற்கு அடுத்த வசனம் கொலோசையர் 1:16 பவுல் இதை ஆணித்தரமாக மிகவும் சரியாக சொல்லுகிறார். அவராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. படைக்கப்பட்ட எல்லாமே அவரால் தான் படைக்கப்பட்டது என்றால் அவரை யார் படைத்தது? அவர் சிருஷ்டிகர், அவர் ஒரு சிருஷ்டி அல்ல. இப்போது இஸ்லாமிய நண்பர்கள் வைக்கும் மிகப்பெரிய வாதத்திற்கு வருவோம். இயேசு என்றைக்குமே தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை. அப்படியே பைபிளில் ஒரு இடம் காட்டுங்கள் பார்க்கலாம். ஐ எம் காட் வொர்ஷிப் மீ என்று அவர் எங்கே சொல்லியிருக்கிறார் என்று கேட்கிறார்கள். இதைவிட பெரிய வாதம், இயேசு சிலுவையில் அறையப்படவே இல்லை, அவருக்கு பதிலாக யூதாஸ் அல்லது வேறு ஒருவன் சிலுவையில் மரித்தான். தேவன் இயேசுவை அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. முதலில் சரித்திரத்திற்கு வருவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது வெறும் பைபிள் கதை அல்ல. கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த ரோமானிய மற்றும் யூத சரித்திர ஆசிரியர்களை இதை தெளிவாக எழுதி வைத்துள்ளார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 115 வாழ்ந்த ரோமானிய சரித்திர ஆசிரியர் டாசிசஸ் வரலாற்று புத்தகத்தில் எழுதுகிறார், கிறிஸ்து என்பவர் திபேரியு ராயனின் ஆட்சி காலத்தில் போந்தி பிலாத்துவால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர். அதே போல முதல் நூற்றாண்டின் புகழ்பெற்ற யூத சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சரித்திரத்தை அப்பட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். ரோமானியர்களுடைய சிலுவை மரணம் என்பது ஒருவன் தப்பித்து செல்லக்கூடிய சாதாரண தண்டனை அல்ல. விலாப்புறத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு இதயத்தை சுற்றியுள்ள தண்ணீர் இரத்தத்தோடு கலந்து வெளியேறும் வரை அவர்கள் யாரையும் சாக விட மாட்டார்கள். இது மருத்துவ உண்மை. இயேசுவுக்கு பதிலாக வேறொருவனை சிலுவையில் ஏற்ற தேவன் ஒன்றும் ஏமாற்றுக்காரர் அல்ல. அடுத்தது, அவர் தன்னை தேவன் என்று சொல்லவே இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 இயேசு சொல்லுகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தரும்
அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியும் அந்தமுமாக இருப்பது யார்? தேவன் மட்டுமே. இதைவிட பகிரங்கமாக ஒரு நபர் தன்னை எப்படி கடவுள் என்று அறிவிக்க முடியும்? இப்போது அனைவருமே கேட்கும் அந்த மாஸ்டர் கொஸ்டினுக்கு வருவோம். இயேசுவே கடவுள் என்றால் அவர் ஏன் சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார்? அவர் ஏன் மலையில் விடிய விடிய ஜெபம் செய்தார்? தனக்குத்தானே ஜெபம் செய்து கொள்வாரா? இதை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள திரியேக தேவன் என்ற மாபெரும் ரகசியத்தை அறிய வேண்டும். தேவன் என்பவர் ஒரு பொருள், ஆனால் அவருக்கு 3 ஆளுமைகள் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு தேசத்தின் மாபெரும் சக்கரவர்த்தி இருக்கிறார். அந்த நாட்டில் ஏழைகள் ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டு சாகிறார்கள். அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க அந்த சேரிக்குள் ஒருவன் வாழ்ந்து அந்த நோயின் கிருமியை தன் உடம்பில் ஏற்றிக்கொண்டு தன் இரத்தத்தில் இருந்து ஆன்டிபாடி எடுத்தால்தான் முடியும். சக்கரவர்த்தி என்ன செய்கிறார்? தன் ராஜ உடைகளை கலத்தி வைக்கிறார். சிம்மாசனத்தை விட்டு இறங்குகிறார். ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல சேரிக்குள் நுழைகிறார். அவருக்கும் அந்த நோய் தொற்றுகிறது. வலியால் அவர் துடிதுடிக்கிறார். அந்த வலியில் அவர் அரண்மனையை நோக்கி என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார். இப்போது சொல்லுங்கள், அந்த வலியில் கதறுவதால் அவர் சக்கரவர்த்தி இல்லை என்று ஆகிவிடுமா? இல்லை. அவர் தன் பதவியை, அதிகாரத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக அந்த வலியை நிஜமாகவே அனுபவித்திருக்கிறார். இயேசுவும் இதைத்தான் செய்தார். அவர் தேவனாயிருந்தும் மனித உடலை எடுத்தபோது மனிதனுக்குரிய அத்தனை பசி, தாகம், வலி, மரணம் அனைத்தையுமே 100% அனுபவித்தார். மனிதனாக இருந்தபடியினால்தான் அவர் தன் பிதாவிடம் ஜெபித்தார். அவர் நம்முடைய வழியை புரிந்து கொண்ட தேவன். யெகோவாவின் சாட்சிகள் சொல்லுவது போல அவர் ஒரு சாதாரண தூதன் அல்ல, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். இஸ்லாமிய நண்பர்கள் சொல்வது போல அவர் சிலுவையில் தப்பித்து செல்லவில்லை, அவர் நெஞ்சை பிளந்து ரத்தம் சிந்தினார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சத்தியம் என்பது எப்போதுமே அதிக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அது பலராலும் வெறுக்கப்படும். ஆனால் சரித்திரம் தன் சுவடுகளை துல்லியமாக பதிவு செய்கிறது. ஆனாலும் ஒரு சந்தேகம் மிச்சம் இருக்கிறது. சரி, அவர் சிலுவையில் இறந்து விட்டார். யூத மத தலைவர்கள் அவரை மிக கவனமாக ஒரு குகையில் வைத்து ரோமானிய அரசின் மிகப்பெரிய முத்திரையை வைத்து பலசாலி வீரர்களை காவலில் வைக்கிறார்கள். ஆனால் 3ஆம் நாள் அந்த கல்லறை எப்படி திறக்கப்பட்டது? அந்த வீரர்கள் எங்கே போனார்கள்? இயேசுவின் உடலை சீசர்கள் திருடிவிட்டார்கள் என்று இன்றும் சில சரித்திர ஆய்வாளர்கள் சொல்கிறார்களே, அது உண்மையா? அடுத்த வீடியோவில் உலக சரித்திரத்திலேயே மிகப்பெரிய கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் செய்ய போகிறோம். இயேசுவின் காலியான கல்லறையை சுற்றி நடந்த பதபதைக்கும் உண்மைகளை உடைக்கப் போகிறோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.